9ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.1ல பின்வருவனவற்றில் எவை கணங்கள் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் கணனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கணனா என்னன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களோட தொகுப்பு தான் கணம்னு சொல்லுவோம். சரியா? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களோட தொகுப்பு தான் என்னது கணம். சரி, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னா என்னன்னா இப்போ பாருங்க, இயலெண்களோட தொகுப்பு. இயலெண்களோட தொகுப்புங்கும் போது நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு 1லேருந்து 100 வரை உள்ள இயலெண்களை நம்மளால எழுத முடியும். அப்படிதான் கணத்துக்குள்ள நம்ம எழுத முடியும். 1லேருந்து 100 வரை அந்த எண்களை எண்ணி எழுத முடியும். ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்புங்கும் போது பாருங்க, மொத்தம் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? 26. அதை நம்மள ஒரு கணத்துக்குள்ள எழுத முடியுமா? அப்போ இதெல்லாம் தான் என்னதுன்னா நமக்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களோட தொகுப்பு. இது வந்து நம்மளுக்கு வரைகிற தெளிவா இருக்கு. அப்போ நம்ம அதை ஒரு கணத்துக்குள்ள எழுத முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு. நல்ல இந்த வார்த்தை வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்னன்னா ஒரு வகுப்புல வந்து நல்ல மாணவர்கள் நம்ம யாரையுமே சொல்ல மாட்டோம். எல்லாருமே என்னது நல்ல மாணவர்கள் தான். ஓகேவா? நம்ம கெட்ட மாணவர்கள் நம்ம யாருமே பிரிச்சு எடுக்க மாட்டோம். அப்படி நம்மளுக்கு இந்த நல்ல இந்த மாதிரி நல்ல அழகான இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நம்ம கணத்துல சேர்க்கக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு தெளிவான ஒரு வரையறை இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம அதை வேணா என்ன பண்ணணும், கணங்கள்ல நம்ம சேர்த்துக்கணும். நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு. இது வந்து என்னன்னா அது ஒரு கணமா இருக்கும். ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களோட தொகுப்பு. அழகிய இந்த வார்த்தை பார்த்துட்டாலே நம்மளுக்கு என்னன்னா இது கணம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பூக்களை பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து என்னது அழகா தான் இருக்கு. எந்த பூவையும் நம்ம வந்து அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படின்னா இது வந்து கணம் கிடையாது. இப்ப நம்ம பயிற்சியில பாருங்க, 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களோட தொகுப்பு. 1லேருந்து 100 வரை பகா எண்கள் நம்மளால பிரிச்சு எழுத முடியுமா? கட்டாயம் எழுத முடியும். சரியா? பகா எண்கள் எதெல்லாம் வரும்? 1 முதல் 100 வரைங்கும் போது 1 வந்து பகா எண் கிடையாது. 2, 3, 5, 7 இந்த மாதிரி நம்ம பகா எண்களை 100 வரை நம்ம பிரிச்சு எழுத முடியும். சரி, அப்ப இது என்னது கணம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கணம் ஆகும். இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இந்தியாவில் வந்து செல்வந்தர்கள் நம்மளுக்கு தெரியாது, யார் யார் இருப்பாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து செல்வந்தர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு என்னது இது கணன்ட்டு நம்மளுக்கு தெளிவான வரையறை கிடையாது. அப்போனா இது கணம் அல்ல. இந்தியாவில் உள்ள ஆறுகளோட தொகுப்பு. இந்தியாவில் நம்மளுக்கு என்னென்ன ஆறுகள் ஓடும் நீங்க சோசியல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா இது என்னது கணம் ஆகும். வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக ஆடும். எல்லாருமே நல்லா தான் ஆடுவாங்க, யாருமே நல்லா ஆடலைன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? அப்போ இந்த நன்றாக வார்த்தைகள் பார்த்தோம்னா இது என்னது கணம் அல்ல. ஓகேவா? அடுத்த செகண்ட், பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. இப்போ நம்மளுக்கு இங்க தந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா பட்டியல் முறை எழுத சொல்லிருக்காங்க. பட்டியல் முறையில் எழுதுறோம்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கணும். இப்போ இந்தியா நம்மளுக்கு தந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ் நான் நேம் கொடுத்துருக்கேன். ஒரு செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. கணம் செட் பிராக்கெட் என்னது கணத்துக்கான, இதுதான் கணத்துக்கான சிம்பிள். ஒரு செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கட்டாயம் செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பாருங்க. ஐ எழுதியிருக்கிறேன், என் எழுதியிருக்கிறேன், டி எழுதியிருக்கிறோம். மறுபடியும் ஐ வந்துச்சுன்னா எழுதக்கூடாது. வந்த லெட்டர் நம்ம திரும்ப எழுதக்கூடாது. சரியா? IND அடுத்தது ஏ எழுதிக்கணும். வந்த லெட்டர்ஸ் நம்ம திரும்ப எழுதிக்க கூடாது. ஒரு லெட்டர் ஒரு முறை தான் எழுதியிருக்கணும். அடுத்தது பேரலோகிராம். பேரலோகிராமுக்கு நம்ம என்ன இதுல கொடுத்துருக்கோம்னா பீன் கொடுத்துருக்குறோம், பி எழுதியிருக்கிறோம், ஏ எழுதியிருக்கோம், அடுத்தது ஆர் எழுதியிருக்கோம். மறுபடியும் ஏ வந்ததுனால ஏ எழுத வேண்டாம். ஓகேவா? இங்க ஏ எழுதியாச்சு. அடுத்தது எல், அப்புறமா இ, அடுத்தது OGM. இதுதான் பேரலோகிராமுக்கான பட்டியல் முறை. அடுத்தது மிசிசிப்பிக்கும் போது இது வந்து சீங்க அதுக்கு நேம் கொடுத்துருக்குறோம். செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எம் போட்டுக்கோங்கணும், ஐ போட்டுக்கணும். அடுத்து எஸ் வந்து 2 முறை இருக்கு, ஒரு முறை போட்டா போதும். நம்ம ஐ ஏற்கனவே எழுதுனதுனால ஒரு முறை எனக்கு திரும்ப மறுபடியும் எழுதணும் அவசியம் இல்லை. எஸ் எழுத வேண்டாம், ஐ எழுத வேண்டாம். அடுத்தது லாஸ்டா பி எழுதி முடிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது செக்கோஸ்லோவேக்கியா. இதுலயும் என்னென்ன லெட்டர்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடா வருதோ அதை எழுதக்கூடாது. சரியா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா டி நேம் கொடுத்தாச்சு. CZEHOSL BAKI. ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு முறை எழுதிக்க வேண்டாம். வந்த லெட்டர்ஸ் திரும்ப எழுதிக்க கூடாது. அடுத்து 3வது கணக்கு. A = 0, 3, 5, 8. பிங்க கணம், அடுத்து சிங்க கணம் என்ற கணங்களை கொண்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சரியா தவறா என கூறுக. ABC 3 கணத்துலயும் நம்ம நம்பர்ஸ் தந்திருக்காங்க. இப்போ இது வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு 18 பிலாங்ஸ் டு சி. 18ங்க நம்பர் சி கணத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இது பிலாங்ஸ் டுனா அந்த கணத்துக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இருக்குதான்னு பாருங்க. 18 இருக்கு. அப்ப அதனோட ஆன்சர் சரி. அது செகண்ட் 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. 6 வந்து
ஏல இல்லைன்னு தந்திருக்காங்க. ஏன்னா பிலாங்ஸ் டு இங்கே ஒரு கோடு போட்டிருக்கனால நாட் பிலாங்ஸ் டு. இப்போ 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. 6 வந்து இதுக்குள்ளே இல்லைன்னு தந்திருக்காங்க. அப்போ அதுவும் என்னன்னா சரி. அது 14 நாட் பிலாங்ஸ் டு சி. 14 வந்து இதில் இருக்குது, ஆனால் அவங்க இல்லைன்னு தந்திருக்காங்க. அப்போ அதனோட ஆன்சர் என்ன வரும்? தவறு. 10 பிலாங்ஸ் டு பி. சரியா? 10 பிலாங்ஸ் டு பிங்கும்போது 10 வந்து இது பிக்குள்ளே கணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அது வந்து என்னன்னா சரி. 5 பிலாங்ஸ் டு பி. 5 வந்து இருக்கான்னு பாருங்க, இதில் பியில் இல்லை. அப்போ அது தவறு. 0 பிலாங்ஸ் டு பி. 0வும் பி கணத்துக்குள்ளே இல்லை. அப்போ அதுவும் தவறு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 பிலாங்ஸ் டு. 3 எந்த கணத்துக்குள்ளே இருக்குன்னு பாருங்க. ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கான்னா ஏல இருக்கு. ஏ தான் ஆன்சர். அடுத்து 14 பிலாங்ஸ் டு எந்த கணத்துக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 சி கணத்துக்குள்ளே இருக்கு. அடுத்தது 18 பி கணத்துக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. 18 பி கணத்தில் இல்லை. ஓகேவா? 18 பி கணத்துக்குள்ளே இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டு. 4 பி கணத்துக்குள்ளே இருக்குதான்னு பாருங்க. 4 இருக்கு அப்படின்னா அது பிலாங்ஸ் டு. அவ்வளோ 4. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயலெண்களோட கணம். சரியா? நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏங்க இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயலெண்களோட கணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பட்டியல் முறையின என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை எண்களால் எழுதணும். சரி? அதாவது நம்பர்ஸால எழுதுறது தான் பட்டியல் முறை. இப்போ 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயலெண்களின் கணம் அப்படிங்கும்போது செட் பிராக்கெட்டுக்குள்ள 20ஓட குறைவாட்டி என்னென்ன இயலெண்கள் வரும், அதாவது இரட்டைப்படை இயலெண்கள் வரும்னு பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20 சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அதை விட குறைவான இயலெண்கள் தான் நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. b = y. y = 1/2n. n belongs to capital N. n less than or equal to 5ன்னு தந்திருக்கிறாங்க. இப்போ இந்த எண்ணோட மதிப்பு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இயலெண்கள்ல இருக்கு. இயலெண்கள் போது எதுலேருந்து தொடங்கும்னா 1லேருந்து தொடங்கும். எதுவரை நம்மளுக்கு முடிக்கணும், நம்மளுக்கு தொடங்குற நம்பர் தெரியும், முடிக்கிற நம்பர் நம்மளுக்கு தெரியணும். அப்படிதானே? அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு நமக்கு தந்திருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. n less than or equal to 5ன்னு தந்திருக்காங்க. அப்போ 5க்கு சமமான நம்பர் நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா எதெல்லாம் எடுத்துக்கணும்? 1லேருந்து 5 வரை எடுத்துக்கிறோம். b = 1/2 பெருக்கல் ஃபர்ஸ்ட் என்னோட மதிப்பு 1 பிரதிடுங்க. அடுத்தது 1/2 பெருக்கல் என்னோட மதிப்பு 2 போடுங்க. 1/2 பெருக்கல் 3, 1/2 பெருக்கல் 4, 1/2 பெருக்கல் 5, 1/2 2, 2 4, அடுத்தது 2 3 6, 2 4 8, 2 5 10. இதுதான் இப்போ இதனுடைய பட்டியல் முறை. மூணாவது c = x என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27 x 216. இப்போ 27ங்க நம்பர் எதனுடைய கன எண் பார்த்தீங்கன்னா 3ஓட கன எண். 3 கியூப் தான் 27. 216 எதனுடையனா 6ஓட கியூப். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 தான் 216. அப்போ அதுக்கு இடைப்பட்ட எண்கள் என்ன வரும்னு பாருங்க. 4 கியூபும் 5 கியூபும் வருவா. அப்போ இதனுடைய கியூபு தான் நம்மளுக்கான ஆன்சரு. c = 4 கியூப் எவ்வளோ வரும்? 64. 5 கியூப்னா 5 × 5 × 5. 5 25, 25 5 125. இதுதான் அதனுடைய ஆன்சர். d = x belongs to z -5 less than x less than or equal to 2ன்னு தந்திருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எந்த எண்ணுக்குள்ள இருக்குன்னா இசட்னா முழுக்கள், அதாவது மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாம் அடைக்கினதான் இந்த முழுக்கள். இப்போ நம்மளுக்கு பிரிவு இடைவெளி தந்துட்டாங்க பாருங்க. இதுல இருந்து இது வரதான் அப்படின்னு தந்துட்டாங்க. -5. அப்போ அதுக்கு முன்னால் என்ன வரும்? -4, -3, -2, -1 0 1 2 எடுக்கணும்னு பாருங்க. எடுக்கணும். ஏன்னா இங்க இதுல ஒரு கோடு இருக்கு, கீழே சமக்குறி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணும். சரியா? அவ்வளவு. 5வது பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. சரியா? கன கட்டமைப்பு முறைனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? அந்த கண்டிஷன் படி தான் நம்ம எழுதுறது தான் கன கட்டமைப்பு முறை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். b = ஒரு நாள் ஆட்டங்களை இரட்டை சதம் எடுத்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. சரியா? இப்போ இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா கன கட்டமைப்பு முறையில் எழுதணும். கன கட்டமைப்பு முறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய நேம் எழுதிக்கோங்க. அடுத்து செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு x such that
எக்ஸ் என்பது ஒரு. இது இவ்வளோ எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடியது. சரியா, இது எல்லாமே காமனாக வரக்கூடியது. இப்போ இதில் நீங்கள் ஒய்யை மாற்றி எடுத்துக்கலாம். ஒய்யோ இசட்டோ எந்த ஒரு லெட்டர்ஸோ ஆங்கில எழுத்துக்களை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எக்ஸ் என்பது ஒரு. அடுத்தது இங்கே அப்படியே இருக்கு பாருங்க, அதை தூக்கி எழுதிருங்க. ஒரு நாள் ஆட்டங்களை இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து. இங்கே பாருங்க, வீரர்களில் நிறைய வீரர்கள் தந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு என்னது வீரர் மட்டும் எழுதினா போதும். சரியா, இதில் வந்து பன்மையில் இருக்க நம்ம ஒரு மேலே எழுதணும். என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர். ஓகேவா. அடுத்தது சி இஸ் ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. சி இஸ் ஈக்குவல் டு அதே போல் எழுதிக்கோங்க. இங்கே நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் சச் தட் ஒய் என்பது, இப்போ இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா, இதை பாருங்க, இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்தோம்னா, இது என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா எண்ணு கூட 1 கூட்டும் போது நமக்கு 2 கிடச்சிரும். அப்படி தானே. இப்போ இது என்னன்னு எடுக்கிறோம், n+1 2. ஏன்னா என்னோட மதிப்பு நம்ம 1 தான். அப்போ 1+1 2. அதே போல் இதே என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா n/n+1 நம்ம பொதுவான ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எழுதிக்கலாமா, n/n+1. சரியா, இப்போ இதுதான் இதற்கான கன கட்டமைப்பு முறை. எக்ஸ் என்பது இங்க இருக்க ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்கள். மாதங்கள்ங்கும் போது அது என்னது பன்மையில தந்திருக்காங்க. அப்ப நம்ம ஒரு மேல் எழுதனா தமிழ் மாதம். ஓகேவா. அடுத்தது நாலாவது E is equal to 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். E is equal to x such that x இங்க ஒரு அப்படிலாம் கொடுக்கல. சரி, அதனால என்ன பண்ணிடலாம், அப்படியே தூக்கி எழுதிக்கிட்டு இங்க பன்மையில இருக்கிறது நம்ம ஒரு மேல மாத்தி எழுதணும். இது வந்து எண்களின் இருக்கிறதுனால நம்ம முழு எண் அதோட முடிச்சுக்கலாம். x என்பது 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண். அவ்வளவுதான். 6வது பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. சரியா, நம்மளுக்கு பட்டியல் முறையில தந்திருக்காங்க. இந்த மாதிரி கமா போட்டு தந்திருந்தாங்க அப்படின்னால அது என்னன்னா பட்டியல் முறை. இந்த பட்டியல் முறையில தந்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, விவரித்தல் முறை, அதாவது விரிவாட்டி எழுதணும். சரி, அதை தந்திருக்கக்கூடியது எப்படி எழுதணும், விரிவாட்டி எழுதணும். P is equal to செட் பிராக்கெட்டுக்குள்ள ஜனவரி, ஜூன், ஜூலைன்னு தந்திருக்காங்க. இப்போ ஜனவரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு ஜே, ஜூனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஜே, ஜூலையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஜே. இப்போ இதெல்லாம் எந்த மாதத்தை குறிக்குது அப்படின்னா ஆங்கில மாதத்தை குறிக்கிறதுனால P is equal நம்ம செட் பிராக்கெட் போடவே கூடாது. ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம். சரி, ஜே என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய ஆங்கில மாதங்களோட கணம். அடுத்து செகண்ட் Q is equal to செட் பிராக்கெட்டுக்குள்ள 7, 11, 13, 17, 19, 23, 29 தந்திருக்காங்க. இப்போ இது எல்லாமே எந்த எண்கள் அப்படின்னா பகா எண்கள். ஓகேவா, இது எல்லாமே என்ன எண்கள்னா பகா எண்கள். இப்போ இதை நம்ம விவரத்தில் முறையில் எழுதணும் அப்படின்னா 7க்கு முன்னால் இருக்கக்கூடிய பகா எண் என்னது 5, 29க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் என்னது 31. அப்போ 5க்கும் 31க்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா பகா எண்களும் தான் நம்மளுக்கு இதில் தந்திருக்குது. சரி, அப்போ நம்ம எப்படி நம்ம விவரத்தில் முறையில் எழுதணும்னா 5 மற்றும் 31க்கு இடையில் உள்ள பகா எண்களோட கணம். ஓகேவா. அடுத்தது 3வது R is equal to R such that x such that x belongs to capital N, x less than 5. x belongs to capital N னா இந்த x வந்து எந்த எண்ணை குறிக்குதுன்னா இயல் எண்களை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ x வந்து என்னது அப்படின்னா 5 விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னு பாருங்க. R is equal to 5 விட சிறிய இயல் எண்களின் கணம். நம்ம விவரத்தில் முறை எழுதும் போது பன்மையில தான் எழுதணும். எண்களின், அடுத்தது மாதங்களின், அந்த மாதிரி நம்ம விவரத்தில் முறை எழுதும் போது பன்மையில தான் எழுதிக்கணும். சரியா. அடுத்த 4th one S is equal to x such that x ஓர் ஆங்கில மெய்யெழுத்து. S is equal to
ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். இங்க மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க, இங்க நம்ம பன்மையில எழுதிக்கணும் மெய்யெழுத்துக்களின் கணம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதோட நம்மளுக்கு இந்த 1.1 பயிற்சி முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.